ஹலோ மக்களே, வெல்கம் டு தி அமேசிங் சேனல். பல ஆபத்தான தருணங்கள்ல சில பேர் அதிர்ஷ்டவசமா தப்பிக்கிறது உண்டு. அது நமக்கு நடக்கலினாலும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு நடந்ததை நம்ம பார்த்திருப்போம். இந்த மாதிரி பல நிகழ்வுகள் உலகத்துல நடந்துட்டு இருக்கு. அது கேமராலையும் பதிவாயிருக்குது. இந்த வீடியோலையும் அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல அதிர்ஷ்டவசமா நூலிலையில உயிர் பிழைத்த அல்லது ஆபத்திலிருந்து தப்பித்த மனிதர்களை பத்தி தான் பார்க்க போறோம். சோ வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் லக்கியஸ்ட் பீப்புள். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். அதிவேகத்துல வந்த கார் தன்னோட கட்டுப்பாட்டை இழந்து ரோட்ல இருந்து நிலை தடுமாறி பக்கத்துல இருந்த ஒரு டயர் ஷாப் மேல மோதுறதுக்கு வேகமா வருது. ஆனா எப்படியோ அந்த டிரைவர் அந்த காரை கண்ட்ரோல் பண்ணி விபத்து ஏற்படாம காரை நிறுத்துறாரு. இத அவரோட டிரைவிங் ஸ்கில்னு சொல்றதா இல்ல லக்குன்னு சொல்றதான்னு தெரியல. இங்க இரவு நேரத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட்டோட டோரை கரடி ஒண்ணு உடைச்சிட்டு உள்ள போகுது. இதுல என்ன லக் இருக்குன்னு தானே கேக்குறீங்க? இந்த வீடியோவை பாருங்க. அந்த கரடி உள்ள போய் உணவுக்காக ஏதோ தேடும் போது பக்கத்திலேயே ஒருத்தர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அவர் தூங்கிட்டு இருக்கிறத அந்த கரடி கவனிக்கல. ஏதோ சத்தம் கேட்டு முழிச்ச அவரு ஒரு மிகப்பெரிய கரடி அவர் பக்கத்துல இருக்கிறத பார்த்து அவரு பதட்டப்படாம சைலண்டா மெதுவா எந்திரிச்சு போய் அவரோட போனை எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போறாரு. அவர் எந்திரிச்சு போன சத்தத்தை கேட்டு அந்த கரடி என்னன்னு திரும்பி பாக்குது. அவர் போன சத்தத்தை கேட்டுதான் அந்த மனிதர் அங்க இருந்திருக்காருன்னு அந்த கரடிக்கு தெரிஞ்சிருக்குது. என்னதான் நம்ம வண்டிய ரொம்பவே கேர்ஃபுல்லா ஓட்டிட்டு போனாலும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது லக் இருந்தா மட்டும்தான் அதுல இருந்து தப்பிக்க முடியும். அந்த சிமெண்ட் கற்கள் அவங்க ரெண்டு பேத்து மேலே விழுந்திருந்தா கண்டிப்பா வண்டியில போயிட்டு இருந்த அவங்க ரெண்டு பேத்தோட உயிருக்கும் கூட ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம். இங்க ஒரு ட்ரக்கோட டிரைவர் பஞ்சரான அவரோட ட்ரக்கோட டயரை மாத்த முற்படுறாரு. ஆனா அந்த ட்ரக்ல அவங்க ஏற்கனவே அதிகப்படியான எடையை ஏத்தி வச்சதால வெயிட் தாங்க முடியாம அந்த ட்ரக் சரிஞ்சு விழுகுது. அப்ப அங்க நின்னுட்டு இருந்த 3 பேரும் அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிக்கிறாங்க. அந்த ட்ரக் அவங்க மேல விழுந்திருந்தா அவங்க 3 பேருமே இறந்து போயிருப்பாங்க. இந்த நிகழ்வு எல்லாமே அங்கிருந்த சிசிடிவி கேமரால தெளிவா பதிவாகுது. மிகப்பெரிய பில்டிங்ஸ பாம் வச்சு இடிக்கும் போது நம்ம தூரமா நிக்கிறது தான் நம்மளுக்கு சேஃப் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இந்த வீடியோவை பாருங்க. என்னதான் இந்த மக்கள் தூரமா நின்னாலும் அந்த பில்டிங் இடிக்கும் போது அதிலிருந்து ஒரு பீஸ் செதறி நின்னுட்டு இருந்த இவங்க மேல வேகமா தாக்க வருது. கரெக்டான சமயத்துல அந்த 2 பேரும் குமிஞ்சிருக்காங்க. இல்லைனா மிகப்பெரிய காயங்கள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். தாய்லாந்துல பேங்காக் நகரத்துல ரோட்ல திடீர்னு ஒரு மிகப்பெரிய பள்ளம் உருவாகுது. திடீர்னு இவ்வளவு பெரிய பள்ளம் உருவாகவும் அந்த ரோட்ல நின்னுட்டு இருந்த அந்த பைக் அப்படியே அவங்க 2 பேரோட சரியுது. ஆனா நல்வாய்ப்பா பக்கத்துல இருந்த சில பேர் ஓடி வந்து அந்த குழந்தைய பத்திரமா மீட்கிறாங்க. அவரும் அந்த இடத்துல இருந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம தப்பிக்கிறாரு. அந்த ரோடு முழுவதுமா உடையாம பாதியிலேயே நின்னதால அவங்க 2 பேரும் தப்பிக்கிறாங்க. ஃபுல்லா அந்த ரோடு உள்ள போயிருந்ததுன்னா இவங்க 2 பேத்தோட உயிருக்கும் கூட ஆபத்து வந்திருக்கலாம். இந்த பைக்கரை நல்லா பாருங்க. அவருக்கு பின்னாடி ரொம்ப ஸ்பீடா ஒரு ட்ரக் வருது. திடீர்னு டிராபிக் சிக்னல் போட்டதால அந்த ட்ரக் பிரேக் போட முடியாம தன்னோட கண்ட்ரோலை இழக்குது. ஆனா முன்னாடி இருந்த அந்த பைக்கர் மேல மோதாம ட்ரக் டிரைவர் சாமர்த்தியமா ட்ரக்கை வேறொரு பக்கம் திருப்பி பிரேக் போட்டு அந்த ட்ரக்கை நிறுத்துறாரு. அந்த ட்ரக்கோட டிரைவர் மட்டும் கரெக்டா யோசிச்சு இத பண்ணலைனா அந்த பைக்கரோட உயிரே போயிருக்கும். சில நாட்கள் நம்மளுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமான நாட்களா இருக்கும். இந்த லேடிக்கும் அப்படிதான் இந்த நாள் இருந்திருக்கு. இந்த லிப்ட்ல இருந்து அவங்க கீழே இறங்கும் போது திடீர்னு அந்த லிப்ட் க்ளோஸ் ஆயிருது. நூல் இலையில தான் அந்த லேடி அந்த லிப்ட்ல இருந்து தப்பிக்கிறாங்க. இல்லைனா அவங்க அந்த லிப்ட்ல சிக்கி இறந்தே போயிருப்பாங்க. ரேஸ்ல கார்கள் 200 இருந்து 300 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கும். அப்படி ஒரு ரேசர் காரை ட்ராக்ல ஓட்டிட்டு இருக்கும் போது திடீர்னு முன்னாடி இருந்த காரோட சில பாகங்கள் உடைஞ்சு இவரோட காரை வந்து தாக்குது.
அதுல ஒரு பகுதி அவரோட காரோட கண்ணாடியே உடைச்சு அது உள்ள புகுந்துருது. அதிர்ஷ்டவசமா அவருக்கு எதுவும் ஆகல. ஆனா அந்த டிரைவர் அப்பவும் காரை தொடர்ந்து ஓட்டிக்கிட்டு தான் இருந்தாரு. பாம்புனா படையே நடுங்குன்னு சொல்லுவாங்க. அதுவே ராஜநாகமா இருந்தா எப்படி இருக்கும்? கர்நாடகால 14 அடி நீளமுள்ள ஒரு ராஜநாகம் ஒரு வீட்டுக்குள்ள புகுந்துருது. அப்ப பாம்பு பிடிக்கிற ஒருத்தர் அங்க வந்து அந்த ராஜநாகத்தோட வாழை பிடிச்சு இழுக்கிறாரு. ஆனா யாரும் எதிர்பாராத ஒரு சம்பவம் அங்க நடக்குது. அந்த பாம்பு இவ்வளவு வேகமா திரும்ப வரும்னு அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஆனா நல்ல வேளையா அந்த பாம்பு அவரை கடிக்கல. அந்த பாம்பு மட்டும் கடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா அவரோட உயிர் போயிருக்கும். சில நேரங்கள்ல மனிதர்களுக்கு இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டமும் தேவைப்படுது. எப்படியோ அந்த லேடி அந்த கைத்தை புடிச்சு பேலன்ஸ் எல்லாம் பண்ணி தண்ணிக்குள்ள விழுகாம தன்னை காப்பாத்திக்கிறாங்க. இங்க ஒருத்தர் மரம் வெட்டிட்டு இருக்காரு. மரம் முறிந்து கடைசியா கீழே விழுக போற அந்த டைம்ல அந்த மரம் வெற்றவரோட பேலன்ஸ் போயிருது. அவர் அப்படி இப்படின்னு தப்பிச்சு எப்படியோ சேஃபா கீழே விழுந்துறாரு. அப்படி அவர் விழுந்தாலும் அவருக்கு பெருசா அடியோ காயமோ எதுவும் ஏற்படல. ஆளில்லா ரயில்வே கிராசிங்க கிராஸ் பண்ணும்போது நாம ரொம்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படிதான் ஒரு ஆளில்லா ரயில்வே கிராசிங்க இங்க ஒருத்தர் கடக்க முற்படுறாரு. ஆனா அவரு ஒரு சைடுல வந்த ட்ரெயினை மட்டும் தான் கவனிக்கிறாரு. ஆப்போசிட் சைடுல வந்த ட்ரெயினை கவனிக்க தவறிடுறாரு. அவர் அந்த ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்றாரு. ஆப்போசிட்ல வந்த ட்ரெயின்ல இருந்து அடிபடாம அவர் தப்பிக்கிறாரு. கண்டிப்பா அவருக்கு நேரம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த நிகழ்வு அமெரிக்கால நடந்திருக்கு. தரையிறங்கும் போது நிலை தடுமாறி விபத்துக்குள்ளாகி இருந்த இந்த பிளைட்டை அந்த பைலட் எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி சேஃபா லேண்ட் பண்ணிடுறாரு. கண்டிப்பா இந்த பைலட் ரொம்பவுமே திறமை வாய்ந்தவரா தான் இருக்கணும். இத பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பயமாகவும் ஆச்சரியமாகவும் தான் இருக்குது. காரை ரோட்டோரமா நிறுத்தி நம்ம டோரை திறக்கும் போது பின்னாடி வண்டி ஏதாவது வருதான்னு பார்த்துட்டு தான் நாம அந்த காரோட டோரை ஓபன் பண்ணணும். இல்லனா சேதாரம் நம்மளுக்கும் பின்னாடி வரவங்களுக்கும் தான். இந்த காரோட டிரைவர் ரொம்பவுமே கேர்லெஸ்ஸா அந்த காரோட டோரை ஓபன் பண்றாரு. திடீர்னு பின்னாடி இருந்து வேகமா வந்த ஒரு கார் அந்த காரோட டோர் மேல மோதி விபத்தை ஏற்படுத்துது. இந்த விபத்துல அந்த காரோட டோர் முழுவதுமா சேதாரம் அடையுது. ஆனா நல்ல வேளையா அந்த மனிதருக்கு எதுவும் ஆகல. கேஸ் ஸ்டவ் எல்லாத்தையும் நம்ம ரொம்பவுமே கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். இல்லனா சில நேரங்கள்ல இப்படியும் கூட நடக்கலாம். நல்ல வேளையா பெரிய வெடி விபத்து எதுவும் அங்க நடக்கல. இந்த பனிசறுக்கு வீரர் இந்த நாளை தன்னோட வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டாரு. ஏன்னா அவ்வளவு பெரிய பனிசரிவில் இருந்து அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிக்கிறாரு. கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய மிராக்கிள் தான் சொல்லணும். தன்னோட செல்லப்பிராணிய கையில் எடுத்துட்டு வந்து வெளியே விட்ட இந்த நபருக்கு நடந்த அந்த நிகழ்வை நீங்களே பாருங்க. மரக்கிளை உடைஞ்சு விழுகிற சத்தத்தை கேட்டு அவர் அங்கிருந்து தப்பிக்க முற்படுறாரு. ஆனா அந்த மரக்கிளை அவர் விழுந்த இடத்துக்கு மிக அருகில விழுகுது. அந்த மரக்கிளை கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி விழுந்திருந்தாலும் அந்த மனிதருக்கு மிகப்பெரிய காயங்கள் ஏற்பட்டிருக்கும். மது போதையில் இருந்த இந்த மனிதர் ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணும்போது தவறி டிராக்லயே விழுந்துறாரு. நல்லவேளை அங்கிருந்த கார்டு வந்து அந்த ரயில்வே ட்ராக்ல இருந்து இழுத்து வெளியே போடுறாரு. அந்த கார்டு மட்டும் கரெக்டான டைம்ல அவருக்கு உதவி செய்யலைனா அந்த ட்ரெயின்ல அடிபட்டவர் இறந்திருப்பாரு. அதிக அளவில் அவர் குடிச்சிருந்ததால எந்திரிச்சு நிக்க முடியாம மறுபடியும் பின்னோக்கி நகர்ந்து அந்த ட்ரெயின் மேல மோத போறத நீங்களே பாருங்க. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. நீங்க இந்த வீடியோல பார்த்த மனிதர்கள்லயே ரொம்பவே அதிர்ஷ்டசாலி யாருங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.